வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடியோவில் யூடியூப் ஷார்ட் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஷார்ட் வீடியோஸ்க்கு வந்துட்டு ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது குட் அப்டேட்டா பேட் அப்டேட்டான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு அப்டேட்டே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் நம்ம ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, மோஸ்ட்லி ஷார்ட் வீடியோ சேனல் வச்சுருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் வந்துட்டு மொபைல் யூடியூபர்ஸாக தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஷார்ட் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று 15 செகண்டுக்கு நம்ம போர்ட்ரேட் வீடியோ எடுப்போம், இல்லை 60 செகண்டுக்கு ஒரு போர்ட்ரேட் வீடியோ நம்ம எடுப்போம். ஓகேங்களா? இந்த போர்ட்ரேட் வீடியோவை முக்கால்வாசி பேர் மொபைலில் தான் ஷூட் பண்ணுவாங்க, மொபைலே எடிட் பண்ணி மொபைலே அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் முக்கால்வாசி பேர்னு சொல்கிறது புதுசாக வர பல கிரியேட்டர்ஸ் வந்து மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நான் மெயினாக மெஜாரிட்டியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி நாம் எடுக்கிற ஷார்ட் வீடியோவை எடிட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 2 அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து யூடியூப் ஆப்பு, இன்னொன்று ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பு. ஸோ ஷார்ட் வீடியோ வந்துட்டு யூடியூப்பில் போய்ட்டு நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். கிரியேட் அ ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் கிளிக் பண்ணி அதில் போய்ட்டு நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்க ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோடைய ப்ரைவசியை வந்துட்டு, அதாவது விசிபிலிட்டியை வந்துட்டு ஒன்று ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்துருப்போம், இல்லை அன்லிஸ்டட் அப்படின்னு வச்சுருப்போம். வச்சுட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஒய்டி ஸ்டுடியோ அப்படிங்கிற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி நாம் அப்லோட் பண்ண வீடியோடைய செட்டிங்ஸ் பேஜை ஓப்பன் பண்ணி அதில் போய்ட்டு அந்த ஷார்ட் வீடியோஸ்க்கு டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, டேக்ஸு, தம்ப்நெயில், இப்படி எல்லா விஷயத்தையும், எல்லா மெட்டா டேட்டாஸையும் வந்துட்டு நம்ம கொடுப்போம். இதுதான் வந்து பரம்பரையாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம். பட் இப்போ இதில் இவனுங்க கொண்டு வந்திருக்க ஒரு மொக்க சேஞ்ச் என்ன அப்படின்னா, ஷார்ட் வீடியோஸ்க்கு தம்ப்நெயில் கொடுக்குறோம் இல்லையா. ஆக்சுவலாக ஷார்ட் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் தம்ப்நெயிலே தேவையில்லை. நம்ம சேனலுடைய ஹோம் பேஜை யூடியூப்பில் போய்ட்டு யாராவது ஓப்பன் பண்ணி அப்படியே ஸ்வைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்க்குறாங்க. அப்போ ஷார்ட் வீடியோஸ்க்கு மட்டும் தம்ப்நெயில் இல்லைன்னா கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். அதுக்காக தான் நம்ம தம்ப்நெயிலே வந்துட்டு வைக்கிறோம். மற்றபடி ஷார்ட் வீடியோஸ்க்கு நீங்கள் தம்ப்நெயில் தனியாக செட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்படியே செட் பண்ணணுன்னாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் செட் பண்ண முடியும். ஸோ எப்படி ஷார்ட் வீடியோஸ்க்கு பக்காவாக தம்ப்நெயிலை நம்ம மேக் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வீடியோவெலாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண ஷார்ட் வீடியோ, நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அது பக்கத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணோன்னா மேலே செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஐக்கான் இருக்கும் இல்லையா, அந்த பென்சில் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் தான் வந்துட்டு எல்லா மெட்டா டேட்டாஸ், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ், தம்ப்நெயில் எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? இப்போ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஆனால் தம்ப்நெயில் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் மட்டும் இங்கே இருக்காது. முன்னாடி இருந்துச்சு. முன்னாடி வந்துட்டு நார்மல் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணோன்னா தம்ப்நெயிலை செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு டாப்பில் இருக்கும். அந்த ஒரு ஃபோட்டோ கொடுத்து அதுக்கு மேலே ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோன்னா கஸ்டம் தம்ப்நெயில்ஸ் வந்து நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். சேம் அதே மாதிரியே தான் ஷார்ட் வீடியோஸ்க்கும் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு அதை மாற்றி தொலைச்சிட்டானுங்க. இவனுங்க என்ன நினப்பில் இருக்காங்கன்னு எனக்கே தெரியல. ஸோ ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் போயிட்டு ஷார்ட் வீடியோஸ்க்கு நம்மளால் இப்போ தம்ப்நெயில் செட் பண்ண முடியாது. அப்போ செட்டே பண்ண முடியாதா மொபைலை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுள் க்ரோம் வச்சுருக்கீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைலில் ஓப்பன் பண்ணிவிட்டு studio.youtube.com அப்படின்னு மேலே டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஒரு பேஜ் ஒன்று வரும். மேலே இருக்க 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட்டில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிசியில் வர மாதிரியே பேஜ் வந்துட்டு வந்துடும். அதாவது கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ் வந்துட்டு எப்படி பிசியில் இருக்கோ அதே மாதிரியே இப்போ மொபைல்லேயும் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இடது பக்கம் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே வந்துட்டு லிஸ்ட் அவுட் ஆயிரும். அதில் நீங்கள் அப்லோட் பண்ண ஷார்ட் வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நீங்கள் தம்ப்நெயிலை செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஐதர் நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணி வச்சுருக்கிற தம்ப்நெயிலை அதில் போய்ட்டு செட் பண்ணிக்கலாம். அதாவது கஸ்டம் தம்ப்நெயில் வந்து செட் பண்ணிக்கலாம். அல்லது அவங்களே வந்துட்டு அந்த ஷார்ட் வீடியோவில் வந்து ஒரு 3 ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க கீழே, அதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ பிசி மோடில் போய் தான் வந்துட்டு நம்மளால் ஷார்ட் வீடியோஸ்க்கு தம்ப்நெயில் செட் பண்ண முடியும். ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் போயிட்டு நம்மளால் செட் பண்ண முடியாது. அது இப்போ கொண்டு வந்திருக்கிற ஒரு கேவலமான மொக்க அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயம் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதை மறக்காமல் கொடுத்து விட்ருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் Baba. Bye.